தாவீது வர வர பலத்தான். காரணம் முதலாவது அவன்கிட்ட இருந்தது என்னது? பொறுமை. ரொம்ப பொறுமை. கர்த்தர் 30 வயசு வரைக்கும் அவன் பொறுமையா இருக்க சொன்னார். யோசிச்சு பாருங்க, 30 வயசுல ராஜா வாக்கணும்னா அவனுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி அந்த 30 வயசுல இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? 30 வயசு தான், அந்த பையன்கிட்ட போய் சர்ச்சை கொடுக்குறீங்களே. 30 வயசு தான், அவங்ககிட்ட போய் அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் ஒப்படைக்கிறீங்களே. கர்த்தர் சொல்றாரு, நீ அவன் 30 வயசை பாக்குற, நான் அவனை உருவாக்கின விதத்தை பாக்குறேன், அவனை கொண்டு வந்த விதத்தை பாக்குறேன், அவன் கஷ்டப்பட்ட விதத்தை பாக்குறேன், வனாந்தரத்துல ஓடுனதை பாக்குறேன், அவனை ராஜாவாக்குறதுக்கு நான் என்னென்ன விதத்துல நடத்தி இருக்கேன்னு எனக்கு தெரியும். அவன் 30 வயதாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மெச்சூரிட்டியோட கூட இருப்பான் என்று பரலோகம் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி. இன்னைக்கு உலகம் சொல்ல 30 வயசுல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, 30 வயசுல இஸ்ரவேலே ஆளுவான், டோட்டல் இஸ்ரவேல் ஆளுவான். எப்படி சொல்றீங்க? அந்த 30 வயசு வரைக்கும் அவனை நடத்தின பாதை எனக்கு தெரியும், அவனை கொண்டு வந்த பாதை தெரியும். நிறைய பேருக்கு அது 30 வயசுல கொஞ்சம் யங் ஏஜ்ல மேல வரும்போது அவனை பார்த்து கொஞ்சம் பொறுமையா இருக்கும். கர்த்தர் உயர்த்தன உடனே சிலலாம் சொல்லுவான், என்ன பண்ணாத அந்த பையன் சின்ன பையனா இருக்கான், அதுக்குள்ளே மேல வந்துட்டான். அவன் சின்ன பையன் தான் பாக்கிறதுக்கு, ஆனா சின்ன பையன் 60 வயசு வரைக்கும் பாடுகளை 30 வயசுல அனுபவிச்சு முடிச்சு கர்த்தர் அவனை நடத்திருப்பாரு. அவனை இப்போ வனாந்தரத்துல ஓடனாமா, நம்மளால வனாந்தரத்துல நடக்க கூட முடியாதுங்க. கர்த்தர் ஓட விட்டாரு. உன்னை ஓட விட்டது காரணம் என்ன தெரியுமா? இந்த ராஜாவை உட்கார வைக்க போறேன், அது பெரிய போஸ்டிங். அந்த போஸ்டிங்க்கு தேவையான மெச்சூரிட்டி வேணும்னா இந்த பாடுகள் மத்தியில் நீ கடந்து போய்தான் ஆகணும். அந்த பாடுகள் உன்னை உருவாக்கிச்சு.